முக்கியமான 3 பேசிக் விஷயத்தை சொல்ல போறேன். உங்களுக்கு கண்டிப்பா மசில் பிரேக் டவுன் ஆகி இன்ஜுரிஸ் தான் ஆகும், மசில் க்ரோத்தே கிடைக்காது. வெயிட் கெயின் தான் ஆகும் தவிர வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் ஃபிட். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, ஜிம்ல ஜாயின் பண்ற பிகினர்ஸ்க்கு முக்கியமான 3 பேசிக் விஷயத்தை சொல்ல போறேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட்ஸ். ஜிம்ல ஜாயின் பண்ற பிகினர்ஸ் பேசிக்கா தப்பு பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட்ஸ் தான். ஸோ ஏன்னா ஜிம்ல முக்கியமான எந்த ஜிம்ல பாத்தீங்கன்னா கரெக்டான ட்ரைனர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ட்ரைனர்ஸ் இருந்தாலும் பிகினர்ஸ் நிறைய பேர் கேட்டு முறையா செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் பிகினர்ஸ் என்ன பண்றாங்க, வீட்டில் யூடியூப்ல கிளாஸஸ்லாம் பார்த்து ஜிம்ல செய்யறாங்க, ட்ரைனர்ஸ் கிட்ட கேட்காம செய்வாங்க. பட் ஆனா கிளாஸஸ் பார்க்கறது கரெக்ட், பட் ஆனா அவங்க கரெக்டான போஸ்டர்ல செய்யறாங்கன்றதுதான் முக்கியமான விஷயம். கரெக்டான போஸ்டர்ல செய்யலன்னா கண்டிப்பா மசில் பிரேக் டவுன் ஆகும், இன்ஜுரி ஆகும், அது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கரெக்டான ட்ரைனர்ஸ் கிட்ட கேளுங்க. ட்ரைனர்ஸ் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கண்டிப்பா எல்லா ஜிம்லயும் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு கரெக்டா செய்யுங்க. இப்படி செஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு மசில் க்ரோத் கிடைக்கும், நீங்க இன்ஜுரிஸா அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதுல செகண்ட் பாத்தீங்கன்னா டயட். வெயிட் கெயின் பாத்தீங்கன்னா சர்ப்ளஸ் கேலரிஸ், வெயிட் லாஸ் பாத்தீங்கன்னா டெஃபிஷியன்ட் கேலரிஸ். ஸோ அதையும் நீங்க ட்ரைனர்ஸ் கிட்ட முறையா கேட்டு கரெக்டான டயட் எடுத்தீங்கன்னா மசில் உங்களுக்கு ஈஸியா க்ரோத் ஆகும். நீங்க கரெக்டான டயட் இல்லாம வெயிட் ஓவர்லோட் போட்டீங்கன்னா உங்களுக்கு மசில் ரொம்ப ஈஸியா ஷ்ரிங்க் ஆயிடும். உங்களுக்கு கண்டிப்பா மசில் பிரேக் டவுன் ஆகி இன்ஜுரிஸ் தான் ஆகும், மசில் க்ரோத்தே கிடைக்காது. ஸோ டயட்ல முக்கியமா நீங்க கான்சன்ட்ரேட் அதிகமா பண்ணணும். கரெக்டான ட்ரைனர்ஸ் கிட்ட கேட்டு கரெக்டா டயட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மசில் க்ரோத் கிடைக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கும் கரெக்டான டயட் எடுத்தீங்கன்னா ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா நீங்க கரெக்டான ரெஸ்ட் கொடுத்தீங்க மட்டும்தான் மசில் ரெக்கவரி ஈஸியா கிடைக்கும், மசில் க்ரோத்தும் கிடைக்கும். வெயிட் லாஸ்க்கும் பாத்தீங்கன்னா கரெக்டான ரெஸ்ட் இருந்தால் தான் ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ ரெஸ்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா 6 to 8 hours கண்டிப்பா ஸ்லீப் இருக்கணும். இது வரைக்கும் நான் சொன்ன இந்த 3 பேசிக் விஷயத்த பிகினர்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இன்னும் நான் நிறைய ஃபிட்னஸ் டயட் ஒர்க் அவுட்ஸ்க்கான வீடியோஸ் நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அந்த அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட ஜஸ்ட் ஃபார் ஃபிட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.